மேம்பாட்டு கூட்டமைப்பு சார்ந்த மரியாதைக்குரிய திரு மு. முருகேசன் அவர்களே, தலைமையேற்று இக்கூட்டத்தை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய வி. சி. வேலிரையன் அவர்களே, இங்கே எனக்கு முன்பாக கருத்துரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தமிழகத்தின் மிக நீண்ட நெடிய போராட்டங்களிலே களம் நின்று ஆசிரிய பணியை மட்டும் ஆற்றாமல் ஆசிரியர்களுக்காகவும் மாணவர்களுக்காகவும் சமூக மேம்பாட்டிற்காகவும் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டு செயலாற்றிய மரியாதைக்குரிய திரு சே. நடேசன், திரு ஆ. சுவாமிநாதன், திரு கண. குறிஞ்சி சண்முகசுந்தரம் உள்ளிட்ட கல்வியாளர்களேன்னு சொல்லலாமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி முத்துக்குமரன் போன் பண்ணார். சமச்சீர் கல்விக்குழுவினுடைய தலைவராக பணியாற்றிய முனைவர் ச. முத்துக்குமரன் அவர்கள். அவர் பேசும்போது எப்பவுமே முத்துக்குமரன் பேசுறேன் அப்படின்னு ஆரம்பிப்பார். அவர் முத்துக்குமரன் பேசுறேன்னு ஆரம்பிச்ச உடனே, ஐயா இனிமேல நான் உங்களை கல்வியாளர்னு கூப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன். இனிமேல் நீங்கள் குடிமக்கள் முரசினுடைய ஆசிரியர், எனவே பத்திரிகையாளர் முத்துக்குமரன் கூப்பிட்டா உங்களுக்கு மரியாதை நினைக்கிறேன். வாய் விட்டு நன்றாக சிரித்தார். என்னன்னா அவர் போன் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, எனக்கு முன்னால் பேசிய தலைவர்கள் எல்லாம் குறிப்பிட்டதை போல 9 பேர் கொண்ட கல்வியாளர் குழுவை ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டியை தமிழ்நாடு அரசு அறிவித்தது. மிகச்சிறந்த வணிக நிறுவனங்களை நடத்தி கொண்டிருப்பவர்களை எல்லாம் கல்வியாளர்கள் என்று அடையாளப்படுத்திய பிறகு கண. குறிஞ்சி சண்முகம் அவர்கள் கல்வியாளராக முடியுமா? சுவாமிநாதன் கல்வியாளராக முடியுமா? நடேசன் கல்வியாளராக முடியுமா? இவர்களை கல்வியாளர் என்று சொன்னால் கல்வியாளர் என்ற பெயரை நான் கொச்சைப்படுத்துவதாக ஆகிவிடாதா? எனவே இவர்கள் ஆசிரியர்கள், ஆசிரியர்களாகவே இவர்களை நான் அழைக்க விரும்புகின்றேன். இந்த கூட்டத்திலே நன்றி உரையாற்றி இருக்கின்ற ஒத்தையாளாக அன்றே உண்ணாவிரதம் இருந்து சிறை சென்று வந்தார் என்று கேள்விப்பட்டேன். உண்மையிலே மகிழ்ச்சியாக இருந்தது. திரு குணசேகர் அவர்களே, இங்கே தீர்மானங்களை முன்மொழிந்து நிதியையும் தந்த அந்த ஆசிரியருக்கும், இங்கே கூடியிருக்கின்ற கல்வியின் பால் அக்கறை கொண்டு, இந்த சமூகத்தின் பால் அக்கறை கொண்டு இந்த அரசினுடைய போக்கை மாற்றிவிட முடியும் என்ற நம்பிக்கையோடு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய திருப்பூர் நகரத்தையும் அதை சுற்றி இருக்கும் பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களையும் வணங்கி வாழ்த்தி, இந்த சமச்சீர் கல்வியிலே இன்று எழுத்து இருக்கக்கூடிய சிக்கல்களை பற்றி சில விஷயங்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். நண்பர்களே, இங்க எங்க இருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னு நான் பார்க்கிறேன்னு சொன்னீங்கன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி சம்புகனை படிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. சம்புகனை படிக்க கூடாது என்று சொன்னதற்கு காரணம், சம்புகன் எந்த குலத்தில் பிறந்தானோ, சம்புகன் எந்த வர்க்கத்தில் சார்ந்தானோ அந்த வர்க்கத்திற்கு இந்த கல்வி கிடையாது, வேறொரு வர்க்கத்திற்கு மட்டுமே இந்த கல்வி என்று சொன்னார்கள். அதை மீறி சம்புகன் படித்தான். அதை மீறி சம்புகன் படித்ததால் ஸ்ரீராமமூர்த்தி அமைச்சரவையில் இருந்த அமைச்சர்கள் அத்துணை பேரும் தீர்மானம் போட்டு வாளை எடுத்து கருணாமூர்த்தி ராமனிடம் கொடுத்து சம்புகன் தலையை வெட்டச் சொன்னார்கள். கருணாமூர்த்தி ராமனும் சம்புகன் தலையை வெட்டினான். இது வால்மீகி ராமாயணம். நீங்க கம்பராமாயணத்தில் படிச்சுட்டு அப்படி ஒரு காட்சியே இல்லையேன்னு நினைக்க கூடாது. கம்பனுக்கு இதை பதிய வைக்க விருப்பம் இல்லை, கம்பன் இதை பதிய வைக்கல. கருணாமூர்த்தி ராமனிடம் அந்த அமைச்சர்கள்லாம் வாழ கொடுத்து சம்புகன் ஒருத்தன் வேதம் படிச்சுட்டு இருக்கிறான், அவன் தலையப்பை வெட்டு என்று உத்தரவிட்டார்கள். மன்னராகிய கருணாமூர்த்தி ராமன் அமைச்சர்கள் சொன்னதற்கு பதில் சொல்ல முடியாமல், வேறு வழி இல்லாமல் மன்னனாக இருந்து கூட வாள் எடுத்து போய் சம்புகன் தலையை வெட்டினான். இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது.
2010 ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பு. 2010 ஏப்ரல் 30ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு என்று சொன்னால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெட்ரிக் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் அத்துணை பேரும் சேர்ந்து பொதுப்பாட திட்டம் கூடாது என்று தொடுத்த வழக்கில் தீர்ப்பு. பொதுப்பாட திட்டம் கூடாது என்று சொன்னவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், பாவம் SSLC பசங்க, அவங்களுக்கு போய் இவ்வளவு கொடுத்தா அவங்க தாங்குவாங்களா? பாவம் எங்க பசங்க, எங்களுக்கு போய் இவ்வளவு குறைவா கொடுத்தா எங்க பிள்ளைங்க என்ன ஆவாங்க? எனவே ரெண்டு பாவங்களும் ஒன்னாகவே முடியாது. அதனால எங்களால பொதுப்பாட திட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, சமச்சீர் கல்வி சட்டம் செல்லாது என்று வலுவாக வாதிட்டார்கள். வாதத்திற்காக வந்து நின்ற வழக்குரைஞர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபார்மர் அட்வொகேட் ஜெனரல்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. பெரிய பெரிய கனவான்கள் எல்லாம், வழக்கறிஞர்கள் எல்லாம் அந்த இடத்துல வாதத்தை முன்வைத்த பிறகு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்தது. என்ன தீர்ப்பு கொடுத்ததுன்னு சொன்னா, சமச்சீர் கல்வி என்ற அடிப்படையில் மாநில அரசு அதன் முழு பொருள்ல செய்ய வேண்டியதெல்லாம் செய்யலன்னா கூட, பொதுப்பாட திட்டம் என்பது வரவேற்க தகுந்தது. இத்தகைய கொள்கை முடிவு எடுப்பதற்கு அரசுக்கு உரிமை இருக்கிறது. எனவே இந்த சட்டம் செல்லும் சொன்னாங்க. தனியார் பள்ளிகள் தோற்று போனார்கள். ஆனா அதே தீர்ப்புல பாட நூலை தனியார் பாடநூல் நிறுவனங்கள் அச்சடிச்சுக்கலாம், அதுக்கும் அரசாங்கம் ஏற்பு கொடுக்கலாம்னு சொன்னாங்க. அது ஒரு மோசமான நிலையாக இருந்தால் கூட அன்றைய இருந்த தமிழ்நாடு அரசு அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்யல. ஆனால் தனியார் பள்ளிகள் என்ன பண்ணாங்க, உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. எதுக்கு உச்சநீதிமன்றம் போனாங்கன்னு சொன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய டிவிஷன் பெஞ்ச் கொடுத்த அந்த தீர்ப்பு செல்லாதுன்னு அறிவிக்கணும், சமச்சீர் கல்வி கூடாது, பொதுப்பாட திட்டம் கூடாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு சொன்னா, தனியார் பள்ளியினுடைய வாதத்தை ஏற்க முடியாது, உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பில் நாங்கள் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை, சரியாகவே தீர்ப்பு கூறியிருக்கிறது, தமிழ்நாடு அரசு சமச்சீர் பாடத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க. உச்ச நீதிமன்றத்திலும் தனியார் பள்ளிகள் தோற்று போயின. உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் தோற்று போன இந்த தனியார் பள்ளிகள் எல்லாம் ஆட்சி மாற்றம் ஏற்படுமான்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எப்படி கருணாமூர்த்தி ராமனிடம் வாள் கொண்டு சம்புகனை வெட்ட சொன்னார்களோ, அதை போல் தமிழ்நாடு முதலமைச்சர் கருணை உள்ளம் கொண்ட அம்மா அவர்களிடம் சமச்சீர் பாடத்திட்டத்துக்கு சமாதி கட்ட சொன்னாங்க. அம்மாவும் சமாதி கட்டிட்டாங்க. அவ்வளவுதான். வேற ஏதாவது நான் சொன்னது தப்பு இருக்கா? இந்த உதாரணத்தில் தப்பு இருக்கா? நினைச்சு பாருங்க. அன்னைக்கும் எதிர்த்தவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா தனியார் பள்ளி முதலாளிகள். உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் சாதிக்க முடியாததை அவர்கள் மே மாதம் 22ஆம் தேதி அமைச்சரவை முடிவின் மூலமாக சாதித்துக் கொண்டார்கள். அமைச்சரவை முடிவு என்பது பின்னால் சட்டமன்றத்திலே சட்ட திருத்தமாக வருகிறது. அதுக்கு ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட். பின்னாடி சட்டசபையில சட்டம் எழுதப்பட்டால் கூட, அது ஜூன் மாதம் 7ஆம் தேதியாக இருந்தால் கூட, அது எஃபெக்ட் எங்க இருந்து கிடைக்குதுன்னா அமைச்சரவை தீர்மானம் மே மாதம் 22ஆம் தேதியிலிருந்து அது எஃபெக்ட் கிடைக்குது. இப்போ இந்த தீர்மானம் தப்புன்னு உயர் நீதிமன்றத்துக்கு போகுது. அப்ப உயர் நீதிமன்றத்தில் என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, ஜட்ஜி ரொம்ப அழகா கேட்டாரு. முதல் நாள் ஒரு அரை நாள் விவாதத்தெல்லாம் பார்த்தாரு. அடுத்த நாள் காலையில கேஸ் எடுத்தோன்னு சொன்னாரு, ஆர்கியூ பண்ணாதீங்க, மெட்டீரியல் கொடுங்கன்னு கேட்டாரு. அவர் சொல்லும் போது ரொம்ப அழகா சொன்னார். மொத்த அமைச்சரவை கூட்டத்தினுடைய நேரம் எவ்வளவு கேட்டீங்கன்னா லெஸ் தென் 1 hour, 60 நிமிடத்திற்கும் குறைவாக. இந்த 60 நிமிடத்திற்கும் குறைவாக நடைபெற்ற முதல்
அதுவும் தமிழ்நாடு மக்கள் மிக அதிக பெரும்பான்மையோடு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு. அதனுடைய முதல் அமைச்சரவை கூட்டம் 50 நிமிடத்திற்கு நடைபெற்ற அந்த அமைச்சரவை கூட்டத்தில் என்னென்ன முடிவு எடுக்கப்பட்டதுன்னு கேட்டா, மேட்டூர் அணையில் நீர் திறப்பது குறித்த முடிவு, ஆளுநர் முறையில் இடம்பெற வேண்டிய அரசின் கொள்கை முடிவு, தமிழக மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம், வாக்களித்ததுக்காக. இத்தனையும் நடைபெற்ற அந்த 50 நிமிஷத்துல 1ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பாட திட்டத்தையும் பாட நூலையும் ஆய்வு செய்து இது தரமற்றது முடிவு பண்ணாங்களா? உயர் நீதிமன்றத்தில் இருந்த நீதிபதி, தலைமை நீதிபதி மிக அடக்கத்தோடு சொன்னார், I know that you are all experts. நீங்கள் எல்லாம் மிகச்சிறந்த மிக அறிவு சார்ந்தவர்கள். எனவே 50 நிமிடத்தில் ஒரு முடிவுக்கு உங்களால் வர முடியுமா என்று நான் கேட்க தயாராக இல்லை. உங்களால் வந்திருக்க முடியும். ஆனா எப்படி வந்தீங்க சொல்லுங்க. வேற ஒண்ணுமே சொல்லுங்க. நீங்க வந்திருக்கீங்க because you are all experts. I can't question. But just show me the material. What made you to come to this kind of a conclusion? அப்படிங்க கேட்டார். கிட்டத்தட்ட இந்த கேள்வியை 1.5 மணி நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். 1.5 மணி நேரமா எந்த மெட்டீரியலையும் அரசாங்கத்தால கொடுக்க முடியல. இதுதாங்க காரணம். இந்த காரணத்துக்காக இது தரம் இல்லை சொல்லவே முடியல. உணவு இடைவேளைக்கு எழுந்தவர் 4 மணிக்கு தீர்ப்புன்னு சொல்லிட்டு போயிட்டார். கோர்ட் ஆடி போச்சு. வழக்கமா தீர்ப்பு அடுத்த நாள் தானே சொல்லுவாங்க. அவர் என்ன நினைச்சாரோ, தீர்ப்பெல்லாம் தள்ளி வைக்க கூடாதுன்னு நினைச்சாரோ என்னன்னு தெரியல. உடனே தீர்ப்பு 4 மணிக்கு. 4 மணிக்கு எல்லாரும் வந்து உட்கார்ந்தோம். கிளீனா சொல்லிட்டார். சமச்சீர் பாடத்திட்டம் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணோம். 2 வழக்கறிஞர்கள் 2 தரப்பு வழக்கறிஞர்கள் சொன்னதை ஆய்வு பண்ணோம். எல்லாத்தையும் ஆய்வு பண்ண பிறகு எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, குழந்தைகளுடைய மனநிலை, குழந்தைகளுடைய எதிர்காலம், இதை நாங்கள் பெரிதுமாக கருதி இந்த பாடத்திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்து இந்த தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றிய சட்ட திருத்தத்திற்கு இடைக்கால தடை விதித்து, அதே நேரத்தில் இந்த பாடத்திட்டத்தில் பாட நூலில் ஏதாவது ஆட்சேபகரமான பாடப்பகுதிகள் இருக்கின்றது என்று அரசு கருதினால் அதை குறித்து ஆய்வு செய்ய குழு அமைக்கவும், அந்த பாடப்பகுதிகளை நீக்கவும் அரசுக்கு முழு உரிமையும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பை கடைசியா முடிக்கிறாரு. இந்த கேஸ பார்த்ததுக்கு அப்புறம் ஒன்ன இந்த கோர்ட் சுட்டி காட்ட விரும்புது என்னன்னா, இப்போ இருக்கிற இண்டிவிஜுவல்ஸ் ஆர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ஒரு அரசியல் கட்சி அல்லது ஒரு தனிநபர், அவரை மிகைப்படுத்துவதை போல எந்த விஷயமோ, அவங்க கொள்கையை பிரச்சாரம் செய்வதை போல எந்த விஷயமோ பாடத்திட்டத்தில் என்றுமே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வரியை சேர்த்தது. இட் இஸ் a well-meaning judgment. இதுக்கு மேல ஒண்ணு அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பத்தி விவாதிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இதை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு அரசு அப்படியே நடைமுறைப்படுத்தி இருக்கணும். ஆனா தமிழ்நாடு அரசு என்ன செய்ததுன்னா, உச்ச நீதிமன்றத்திற்கு போச்சு. உச்ச நீதிமன்றத்தில் என்ன செய்தாங்கன்னு கேட்டா, 1ல இருந்து 6, 1ம் 6, 1ஆம் வகுப்பும் 6ஆம் வகுப்பும் ஏற்கனவே நடைமுறைக்கு வந்துருச்சு. 1 வருஷம் ஃபுல்லா படிச்சுட்டான். 1 வருஷம் ஃபுல்லா எக்ஸாம் கூட எழுதிட்டான். எக்ஸாம் எழுதுறவங்க பாஸ் பண்ணிட்டான். 1 வருஷமா எந்த டீச்சரோ எந்த பேரண்டோ புத்தகம் தரமற்றது என்று கூறியதால், தரமற்று இருப்பதனால் என் பிள்ளையால சரியா படிக்க முடியல, எனவே எனக்கு 6ஆம் கிளாஸ் கெட்டு போச்சு, அது எந்த ஸ்டூடெண்ட்டும் சொல்லல, எந்த டீச்சரும் சொல்லல, எந்த பேரண்ட்டும் சொல்லல, எந்த பள்ளியிலிருந்து அப்படி புகார வரல. 1 வருஷமாக 1, 6 நடந்துகிட்டு இருக்கு. எனவே அது இந்த ஆண்டு தொடரும். 2வது காமன் சிலபஸா அல்லது பழையபடி 4 வகை பாடத்திட்டமா என்ற கேள்வியை எழாது. மேல ஏன்னா ஒரு சட்டம் இயற்றிட்டீங்க, அந்த சட்டம் செல்லும் என்று ஏற்கனவே உயர் நீதிமன்றம் சொல்லிடுச்சு, அது உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது.
விலகி பழைய பாடத்திட்டத்திற்கு செல்வதற்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. அப்ப வேற என்ன செய்யணும்? வேணா ஒரு குழு போட்டுக்கோங்க. நீங்க ஏதோ குறை இருப்பதாக கருதுறீங்க. The committee shall examine the common syllabus and textbook and submit its report to the High Court. The committee role என்னன்னா how to help in the implementation of common syllabus என்பதுதான். பொது பாடத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு என்னென்ன வழிமுறைகள் என்று சொல்வதுதான் இந்த குழுவிற்கு வேலையை உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறதே தவிர, குறைகள் இருந்தால் அந்த குறைகளை கலைத்துவிட்டு இதை இம்ப்ரூவ் பண்ணி எப்படி நடைமுறைப்படுத்தலாம் சொல்றதுக்கு தான் உச்சநீதிமன்றம் இந்த குழுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கே தவிர, இந்த சிஸ்டமா அந்த சிஸ்டமா என்கொயரி பண்ற பவர் இந்த குழுவுக்கு கிடையாது. இந்த குழு இந்த தீர்ப்பை கொண்டு வந்து கொடுத்தால் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த சட்ட திருத்தத்தை பற்றிய அந்த வழக்கில் இந்த ரிப்போர்ட்டையும் வாங்கிட்டு தன்னுடைய இறுதி தீர்ப்பை சொல்லட்டும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு அதை அனுப்பிட்டாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு இந்த ரிப்போர்ட் 5ஆம் தேதிக்குள்ள கொடுத்துறேன்னு சொல்றாங்க. அப்ப அப்படி இருக்கும் பொழுது 5ஆம் தேதி வரைக்கும் பொறுத்துக்கு திருப்பூர்ல கூட்டம் நடத்த வேண்டியதுதானே? இப்பவே எதுக்கு கூட்டம் அப்படின்னு பலருக்கு தோணலாம். எங்கன பிரச்சனை இங்கன்னா, தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக திருப்பூர் மக்கள், கொங்கு நாட்டு மக்கள் ஒரு சீட்டு விடாம எல்லா சீட்டும் குத்தணும். ரெட்டை இலைக்கு ஒரு சீட்டு விடாம அவங்க யாருக்கெல்லாம் குத்த சொன்னாங்களோ அத்தனை பேருக்கும் குத்தணும். இந்த வெஸ்டர்ன் ரீஜனே அம்மா தான். தமிழ்நாட்டில் 150 சீட்டுக்கு கிட்டத்தட்ட அந்த அம்மா வந்து தனி மெஜாரிட்டி, 2/3 மெஜாரிட்டி. அப்போ தமிழ்நாடு மக்கள் உங்களை நம்பி இருக்கிறார்கள். தமிழ்நாடு மக்கள் மட்டுமல்ல, உச்சநீதிமன்றம் எக்ஸ்பர்ட் கமிட்டி சொன்ன உடனே பிரசாந்த் பூஷன் எழுந்தாரு. எக்ஸ்பர்ட் கமிட்டினா எஜுகேஷனிஸ்ட் who will appoint. உச்சநீதிமன்றத்தில் இருந்த ஜட்ஜ் சொன்னாங்க, நோ நோ நோ, யூ ஷுட் பிலீவ் த கவர்மெண்ட், இட் இஸ் a democratically elected government. ஜனநாயகப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை நம்ப வேண்டும், நாங்கள் நம்புகிறோம், நீங்களும் நம்புங்கள். யாரு? உச்சநீதிமன்றம். தமிழ்நாடு மக்கள் மட்டுமல்ல, உச்சநீதிமன்றமே உங்களை நம்பி உங்களிடம் ஒரு பொறுப்பை கொடுத்தது. என்ன பொறுப்பை கொடுத்தது? ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணி பொதுப்பாட திட்டத்தை நடைமுறைப்படுத்துங்க. நாங்க சொல்லி நடைமுறைப்படுத்தின மாதிரி இருக்க வேண்டாம், நீங்களே நடைமுறைப்படுத்தின மாதிரி நடைமுறைப்படுத்துவதற்கு உங்களுக்கு நாங்கள் ஒரு வாய்ப்பு தருகிறோம் என்று உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது. அதான் அந்த ஜட்ஜ்மென்ட் மீனிங். நினைச்சு பாருங்க, டெமோக்ராட்டிக்கலி எலெக்டட் கவர்மெண்ட், ஒரு 2/3 மெஜாரிட்டியில் எலெக்ட் ஆன கவர்மெண்ட் ஓட்டு சொல்லிடுச்சு என்று நீங்க நினைக்காதீங்க. நீங்களா செய்யுங்க, நீங்க செய்யறதுக்கு நாங்க ஒரு வாய்ப்பு தரோம், ஒரு குழு அமைச்சுக்கோங்க சொன்னாங்க. இந்த குழு அமைக்கிறீங்க, யாரு தலைவர், அல்ல என்ன மாதிரியான உறுப்பினர் இருக்கணும், அதெல்லாம் சொல்லிட்டாங்க. கல்வியாளர்கள் யாரும் தீர்மானிக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்கு? மாநில அரசுக்கு தீர்மானிச்சிருக்காங்க. யாருன்னு கேட்டா, லேடி ஆண்டாள் பள்ளி அப்படின்னு ஒரு பள்ளி சென்னையில் இருக்கு. லேடி ஆண்டாள் வெங்கட சுப்பாராவ் பள்ளி. இந்த பள்ளியினுடைய தாளாளர் ஒரு சுற்றறிக்கையை கொடுக்கிறார். அந்த பள்ளியும் திருவான்மையூர்ல இருக்க சங்கரா பள்ளியும், 2 பள்ளியும் ஒரு சுற்றறிக்கை கொடுக்கும். இந்த சுற்றறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்க கேட்டா, மத்திய அரசாங்கம் கல்வி உரிமை சட்டத்தை இயற்றியிருக்கிறது. இந்த மத்திய அரசாங்கம் இயற்றிருக்கிற கல்வி உரிமை சட்டத்தில் 25% நலிவுற்ற பிரிவினருக்கு இடஒதுக்கீடு இருக்கு. நலிவுற்ற பிரிவினர்னா தாழ்த்தப்பட்ட மக்கள், மலைவாழ் மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள். இவங்க அத்தனை பேருக்கு இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க. இவங்களை யார் சேர்ப்பாங்கன்னு சொன்னா மாவட்ட கல்வி அதிகாரி கேட்க போறாரு. மாவட்ட கல்வி அதிகாரி தேர்ந்தெடுத்து இவங்களை கொண்டு வந்து நம்ம ஸ்கூல்ல சேர்த்தா, these children will be unruly. The teacher cannot discipline them because the act says you should not punish them. இந்த சட்டம் அவர்களை தண்டிக்க கூடாதுன்னு சொல்லுது. அவங்களை தண்டிக்க முடியாது. அந்த பசங்க அடங்கா பிடாரிகளாக இருப்பாங்க.
சட்டத்துக்கு மதிக்க மாட்டாங்க. எங்க ஆசிரியரோட நேரம் எல்லாம் அந்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்துறதுக்கே சரியா போயிடும். எனவே உங்க பிள்ளைங்க நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க அப்படின்னு அந்த பள்ளியினுடைய பெற்றோர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை கொடுக்கிறாங்க. சரியா? அது மட்டுமல்லாமல் இந்த பிள்ளைங்கள்லாம் எந்த விதமான கல்வி தகுதி இல்லாம வந்தாலும் நாங்க சேர்த்துக்கணும். அப்ப அவங்களுக்கு கல்வி கொடுப்பதற்கு நம் ஆசிரியர்கள் எல்லாம் கூடுதலான நேரத்தை செலவு செய்வார்கள். அப்படி செலவு செய்தால் உங்கள் பிள்ளையின் கல்வி என்னவாகும் நினைத்து பாருங்கள். மூணாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த சட்டப்படி அந்த பிள்ளைகளுக்கு சம்பளத்தை கவர்மெண்ட் தான் கொடுக்கும், ரொம்ப கம்மியா கொடுக்கும். அப்ப அந்த பிள்ளைகளுக்கான செலவு இருக்குல்ல, கூடுதல் செலவு இருக்குல்ல, அதை நீங்க பேர் பண்ண வேண்டியதா இருக்கும், நீங்க கட்ட வேண்டியதா இருக்கும். அரசு செய்ய வேண்டிய வேலையை உங்க தலையில திணிக்கிறாங்க. எனவே நீங்கள் எல்லாம் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த கூடாது என்ற போராட்டத்தில் எங்களோடு கரம் சேர்க்க வேண்டும். தீர்மானம் போட்டாங்க, கல்வி உரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்து என்ன ஒரு தீர்மானம் இந்த மேடையில நிறைவேறி இருக்கு. கை கட்டி நிறைவேற்றி இருக்கிறீங்க. அந்த சட்டம் நிறைவேறக்கூடாது என்று வேடியாண்டாள் பள்ளி, சங்கராப்பள்ளி பெற்றோர்கள் அரசுக்கு எதிராக, இந்திய அரசியல் அமைப்புக்கு எதிராக, இந்திய பாராளுமன்றம் நிறைவேற்றிய கல்வி உரிமை சட்டத்திற்கு எதிராக பெற்றோர்களை போராட தூண்டிய லேடி ஆண்டாள் பள்ளியை சார்ந்த விஜயலட்சுமி என்பவர் அந்த குழுவில் உறுப்பினராக இருக்கிறாங்க. இல்லையா? இதுதான் தமிழ்நாடு மக்கள் உங்கள் மீது வைத்த நம்பிக்கைக்கும், இந்த கொங்கு நாட்டு மக்கள் உங்கள் மீது வைத்த நம்பிக்கைக்கும், உச்ச நீதிமன்றம் உங்கள் மீது வைத்த நம்பிக்கைக்கும் நீங்கள் தரும் பரிசா நினைத்து பாருங்கள். அதே போல வைத்தி பார்த்தசாரதி அவங்க எந்த ஜாதி எந்த மதம் அந்த விசாரணைக்குள்ளலாம் நான் போகல. அதை விசாரிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அந்த அம்மாவோட பேச்சு ஒரு ஸ்கூல் நடத்துறாங்க. அந்த மொத்த அறக்கட்டளைக்கும் அந்த அம்மா தான் தலைவர். அந்த பள்ளிக்கு முந்தா நேற்று வரைக்கும், நேற்று என்ன நடந்ததுன்னு தெரியாது, சென்னையில் இல்லை, முந்தா நேற்று வரைக்கும் தமிழ்நாடு அரசு என்ஓசி கொடுக்கல, சிபிஎஸ்இ அப்ளிகேஷன் கொடுக்கல. ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் சில ஆண்டுகளாக அந்த பள்ளியில படிச்சு சட்டப்படி நடக்காத பள்ளிகளை எல்லாம் தலைமையேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அறக்கட்டளையோடு சம்பந்தம் இருக்கக்கூடிய ஒரு பேரை எதுல போடுறீங்க? குழுவுல போடுறீங்க. டிஏவி பள்ளி எங்கேயுமே 25% இடஒதுக்கீடு 2 ஆண்டு காலமாக நடைமுறைப்படுத்த. நீங்க ரூல்ஸ் பத்தி பேசவே முடியாது. கலைக்கோட்டுதயன் ஜான் பாஸ்கோ ஸ்கூல் கேஸ்ல உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சுன்னா, ஏப்ரல் 1, 2010 முதல் கல்வி உரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்துருச்சு. தமிழ்நாடு இந்தியாவில் தானே இருக்கு. எனவே இந்த சட்டம் தமிழ்நாட்டுக்கு பொருந்தும் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. தீர்ப்பு கொடுத்தா ஒரு சிறந்த கல்வியாளர் என்றால் என்ன சொல்லியிருக்கணும்? என் பள்ளிக்கூடத்தில் முதல்ல நான் அதை நடைமுறைப்படுத்துறேன் சொல்லியிருக்கணும் இல்லையா? 2 ஆண்டு காலமாக தன் எந்த பள்ளியிலுமே தன் அருகமையில் இருக்கக்கூடிய ஏழை எளிய வீட்டு பிள்ளைகளை 25% இடஒதுக்கீடு சேர்க்காத அந்த டிஏவி குழுமம் இந்த கமிட்டியில வருது. எப்படி வரும்? ஆக இப்படியெல்லாம் கமிட்டி இருந்தால் கூட நாங்கள் அம்மாவை நம்புகிறோம். தலைமை செயலாளர் தலைமை ஏற்பதனால், பள்ளிக்கல்வி செயலாளர்கள் உறுப்பினராக இருப்பதனால், பள்ளிக்கல்வி இயக்குநர்கள் உறுப்பினராக இருக்கிறதுனால, என்சிஆர்டியில் 2 பேர் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கிறதுனால, உச்ச நீதிமன்றமே உங்களை நம்பி இருக்கிறதால் நாங்களும் நம்புகிறோம். நல்ல ஒரு ரிப்போர்ட்டை நீங்க கொடுப்பீங்கன்றதுல அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு விமர்சனம் இருக்கு, எல்லாம் இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு ஒரு வரமுறை, சின்ன வரமுறை தான், அதுக்குள்ள நீங்க செயல்படுவீங்க என்பதில் எந்த விதமான கருத்து இல்லை. ஆனா இங்க என்ன நம்ம பார்க்க வேண்டியது, இவர்கள் வைக்கக்கூடிய வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா தரம், குவாலிட்டி. இப்ப தரம்னா என்னன்றதுதான் பிரச்சனை. எதை தரம்னு சொல்றீங்க? கடந்த 3 ஆண்டு காலமாக இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது தனியார் பள்ளிகள் சொன்ன வாதம் தரம் தரம் தரம். தரத்தை தரம்ன்ற வேர்டை தவிர, குவாலிட்டி, ஸ்டாண்டர்ட் அப்படின்னு 2 வேர்டை தவிர வேற எதை
எதையுமே அவங்க சொல்லல. நாங்களே கேட்டோம், வாட் இஸ் குவாலிட்டி, வாட் இஸ் ஸ்டாண்டர்ட், டிஃபைன் பண்ணுன்னு சொன்னோம். அவங்க குவாலிட்டியும் டிஃபைன் பண்ணல, ஸ்டாண்டர்டும் டிஃபைன் பண்ணல. இப்போ அதே வார்த்தைகளை தமிழ்நாடு அரசு சொல்லுது. நாங்க தமிழ்நாடு அரசு கேட்கிறோம், வாட் இஸ் குவாலிட்டி, வாட் இஸ் ஸ்டாண்டர்ட், டிஃபைன் கேட்கிறோம். சொல்லு, என்ன தரத்தை எதிர்பார்க்கிறேன். அப்படி பார்க்கும்போது இந்த பாடத்திட்டத்தை எழுதியவர்கள் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான கல்வியாளர்கள். வித்ரா படிக்கிறேன், கல்வியாளர்கள் இல்ல, ஆசிரியர்கள். கல்வியின் பால் அக்கறை கொண்டவர்கள், சமூக ஆர்வலர்கள். இந்தியாவில் சுதந்திர போராட்டத்திற்கு முன்னாடி ஹண்டர் கமிஷன் ஒன்று இருந்தது. அதுக்கு முன்னாடி ஜோதிபா பூலே போய் அப்பியர் ஆகியிருக்கிறார். அதுக்கு முன்னாடி பெரிய பெரியவங்க எல்லாம் போயிட்டு அப்பியர் ஆகியிருக்கிறாங்க. இந்தியாவுக்காக பாடுபட்ட பலரும் அந்த கமிஷன் முன்னாடி அப்பியர் ஆகியிருக்கிறாங்க. அந்த 19ஆம் நூற்றாண்டு கமிஷன் தொடங்கி 20ஆம் நூற்றாண்டில் விடுதலைக்கு பிறகு 1952 முதல் செகண்டரி கமிஷன், செகண்டரி எஜுகேஷன் கமிஷன்ல இருந்து 64, 66 கொட்டாரி கமிஷன்ல இருந்து ஆர்.கே. நாராயணன் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்த காலத்துல தன்னுடைய பதவி காலம் முழுவதும் அவர் பேசலன்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியாது. கடைசியாக லாஸ்ட் டே ராஜ்யசபால கடைசி நாள் அன்றோடு அவர் ஓய்வு பெறுகிறார். அன்னைக்கு எழுத்து பேசினார். இந்த நாட்டினுடைய குழந்தைகள் முதுகிலே மிகப்பெரிய மூட்டைகளை சுமந்து செல்கிறார்கள். இவ்வளவு பெரிய சுமையை என் நாட்டு குழந்தைகள் மீது நீங்கள் திணிக்க வேண்டுமா? இந்த சுமைகள் மட்டுமே இந்த குழந்தைகளை அறிவுசார் பெருமக்களாக மாற்றுமா என்று மிக உருக்கமான ஒரு உரையை அவர் ஆற்றினார். 6 ஆண்டு காலத்தில் அவர் ஆற்றிய அந்த ஒரே ஒரு உரைக்காக இந்திய அரசாங்கம் மதிப்பு கொடுத்து பேராசிரியர் எஸ்பால் தலைமையில் லேர்னிங் வித்அவுட் பர்டன், சுமை இல்லாமல் கற்றல் என்ற ஒரு குழுவை நியமித்தது. அந்த எஸ்பால் குழு சுமையில்லாமல் எப்படி மாணவர்களை பயிற்றுவித்தல் என்று ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க. அதற்கு பிறகு நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் குறித்து சண்முக சுந்தரம் அவர்கள் கூறியதை போல ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுடைய வேர்ட் லிபரேட்டிங் பியூட்டி எஜுகேஷன், அந்த வேர்ட் அந்த நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க்ல அப்படியே பயன்படுத்தினாங்க. நான் இப்போது சொன்ன அத்தனை கமிஷன்களையும் படித்த கல்வி ஆளுகள், படித்த ஆசிரியர் பெருமக்கள், படித்த கல்வியின் பால் அக்கறை கொண்டவர்கள் அந்த காமன் சிலபஸ் டிராப்டிங் கமிட்டியில உட்கார்ந்து இருந்தாங்க. பல நாட்களாக உணவு இல்லாம நேரில் பார்த்ததுனால டீ கூட குடிக்காம பல மணி நேரம் உழைத்து மூளையை கசக்கி ஒரு டிராப்ட் சிலபஸ் வெப்சைட்ல போட்டாங்க. வெப்சைட்ல வலைதளத்துல அக்டோபர் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு நாளா ஒவ்வொரு சப்ஜெக்ட போட்டுக்கிட்டே வந்தாங்க. 21ஆம் தேதியிலிருந்து அது 17ஆம் தேதி தொடங்கி இருந்து எந்த பாடத்தை போட தொடங்கினாங்களோ அன்னைக்கு இருந்து ஆரம்பிச்சு 28ஆம் தேதி காலையில